ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி வந்து கேரட் சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, கொஞ்சம் கேரட், அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகாய், அப்புறம் கொஞ்சம் சின்ன உள்ளி, பெரிய உள்ளி எடுத்தாலும் நோ ப்ராப்ளம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கோரியாண்டர் லீவ்ஸ், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கறி லீவ்ஸ். இவ்வளோ தான் இதுக்கு. ஒரு வெள்ளைப்பூடு, அவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இனி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் சட்டியை வச்சுக்கோங்க. காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். ரொம்ப வேணாம், கம்மியாக தேங்காய் எண்ணெய் விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெய் ரெடி ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் சூடானதுக்கப்புறம் நம்ம வந்து தேவையான திங்ஸ் எல்லாம் போட ஆரம்பிச்சுக்கலாம். கேரட்டு, ஒரு துண்டு இஞ்சி வேணும். நான் சொல்ல உங்ககிட்ட மறந்துட்டேன், ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கோங்க. இஞ்சி போட்டால் டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாத்தையுமே எடுத்து ஒன்றுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா தனித்தனியாக போடணும்னு இல்லை, எல்லாத்தையுமே வந்து அப்போவே போட்டுக்கலாம். அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு, கல்லுப்பு தான் நான் போட்டிருக்கேன். உங்களுக்கு என்ன சால்ட் வேணுமோ அதை போட்டுக்கோங்க. அப்புறமா இதெல்லாம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கணும். அதோட ரா ஸ்மெல் போகிறது அளவு போடணும், ரொம்ப வேணாம். இந்த அளவு இதை வதங்கினா போதும். நான் தீயை ஆஃப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரே ஒரு பச்சை மிளகாய் போதும். நிறைய பச்சை மிளகாய் போட்டால் பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஓகே, நான் வந்து மேக்ஸிமம் பிள்ளைங்களுக்கு மினி இட்லியும் பண்ணி இந்த கேரட் சட்னி வச்சு தான் ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புவேன். இது அப்படியே வேற ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன். இது கொஞ்சம் கூல் டவுன் ஆகட்டும். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சி ரெடி பண்ணிக்கிட்டால் கேரட் சட்னி ரெடி ஆயிடும். நான் அரைச்சிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இதை நான் வந்து மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேன். இதில் தேவையான அளவு தண்ணி, கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். விட்டுட்டு நம்ம வந்து ஃபைன் பேஸ்ட்டு அதை அரைக்க வேண்டியதான். இப்போது கேரட் சட்னி வந்து நம்ம அரைச்சிட்டு வேற ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சு. சும்மா லைட்டாக டெக்கரேட் பண்ணுறதுக்காக ஒரு கேரட் இப்படி வச்சுக்கிறோம். இப்படி செய்து பார்த்திங்கன்னா கேரட் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பிள்ளைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. எங்கள் பிள்ளைங்க சும்மா கேரட் எல்லாம் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னி பண்ணி கொடுத்தேன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.